டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் மேடம், சார், என்ன வீட்ல யாரையும் காணோம்? வாங்க வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, நிலாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அச்சச்சோ, அப்படிங்களா? ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்க. ஆமா, நீங்க என்ன சடனா வந்திருக்கீங்க? கவினுக்கு அம்மா போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் சரி அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவனை மேலதான் படுக்க வச்சிருக்கோம். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. தாத்தா, என்னடா என்ன மட்டும் வேப்பிலை படுக்க வச்சுட்டு நீங்க சொகுசா சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய், எனக்கு அம்மா போட்டா இப்படிதான் வேப்பிலை மேல படுக்க வைப்பாங்கடா. எப்படி? இந்த மாதிரி ஜத்தியோடவா? டேய் போட்டனா? ஆன்ட்டி, கவின், கவின், நீலா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. என்னம்மா திடீர்னு எந்த தகவலும் சொல்லாம வந்திருக்க? இல்ல, கவினுக்கு அம்மா போட்டிருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். கவின், உனக்கு எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் வலிக்குது ஆன்ட்டி. இங்க பாருங்க, மூஞ்சி, கை, காலு எல்லாம் கொப்பள கொப்பளமா வந்துருச்சு. ஆன்ட்டி, எதுக்காக இப்படி திடீர்னு வந்துச்சுன்னே தெரியல. இது ஓவர் ஹீட்னால வருது கவின். வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் கம்மியாயிடும். நீ அதெல்லாம் பண்றது இல்ல போல இருக்கு. ஆமா ஆன்ட்டி. அம்மான்னு ஒருத்தி இருந்தா அவ இதெல்லாம் பண்ணுவா. எங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் தேய்ச்சி கவினை குளிப்பாட்டி விடுங்க. அந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா இப்படிலாம் வராது. நான் வாரம் தவறாம நிலாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்திடுவேன். சரி, இதுக்கப்புறம் பண்றேன். கவின், இந்த டைம்ல உடம்பு ரொம்ப அரிக்கும். நீ நகத்தை வச்செல்லாம் கீறிடக்கூடாது, சரியா? அப்புறம் கொப்பளம்லாம் அதிகமாயிடும். நல்லா புரிஞ்சுக்கோ, சரியா? சப்போஸ் உனக்கு அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ இத இப்படி முழுசா எடுத்து இந்த மாதிரி உடம்புல லேசா தடவி விட்டுக்கோ, சரியா? எப்படி எப்படி இன்னொரு வாட்டி பண்ணுங்க. இந்த மாதிரி. இப்படியே வச்சு மெல்லமா வருடி கொடுக்கணும். மயிலிறகு வச்சு வருடுனா ஒரு ஃபீல் வரும்ல, அதே மாதிரி தான் இருக்கும், சரியா? நீங்க செய்யறது நல்லா இருக்கு ஆன்ட்டி. இந்த மாதிரி எனக்கு அரிப்பு வந்துச்சுன்னா நான் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு வீட்டையே ரெண்டாக்குற குழந்தை இப்படி ஒரு இடத்துல வேப்பலை மேல படுத்துட்டு இருக்கத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அம்மன் உங்க பேரனோட உடம்புல ஏறி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். என்ன, சின்ன குழந்தைக்கு காய்ச்சல், உடம்பு வலி எல்லாம் வரும்.
அதை தாங்கிக்கணும். அது மட்டும்தான்.